நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி போகிறது சைட்டில் ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் வந்து டேட் நமக்கு ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ என்னெல்லாம் பண்ணணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூகுளில் டேரெக்டாக சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத மட்டும் சர்ச் பண்ணுங்கள். டேரெக்டாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சொல்லி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து டைம் டேபிள் வந்து இருக்கும். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூன் 11 எக்ஸாம் இல்லையா, இன்டர் ஃபைனல். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டேட் எல்லாமே வந்து டைம் டேபிள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இங்கே மேலே அப்படியே ஜூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று இருக்குது. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த இருக்க ஒரு மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. exam.helpdesk@icme.in. ஓகே, அதே மாதிரி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 இருக்குல்ல. ஃபஸ்ட் நீங்கள் நல்லா ஞாபகம், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப மெயின். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட நேம், ஃபாதரோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுவும் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் சிஎம்ஏ இது ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கேன்னு சொல்லி போடுங்க. இல்லை பிகாமும் நான் சிஎம்ஏ என்ட்ரு முடிச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னா பிகாம் சிஎம்ஏ என்ட்ரு போடுங்க. அது மேண்டேட்டரி கிடையாது. இன்கேஸ் நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் போடாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் கேப்பாக இருக்க வேணாம். இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே ப்ரோ, நான் அப்ளை பண்ணுறேன் ப்ரோ, பட் போட மறந்துட்டேன் ப்ரோ, அது எதுவும் பெரிய இஷ்யூ ப்ரோனா அதெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது. அங்கே இருக்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட ஃபோட்டோ என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், எவ்வளோ கேபியில் இருக்கணுங்கிறது வரைக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ தென் நீங்கள் வந்து சிக்னேச்சர் அந்த கேபிக்குள்ளே வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்போ அது எப்படி ப்ரோ அந்த கேபிக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னா நமக்கு ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஆப் இருக்கு இல்லையா, கம்ப்ரஸர் ஆப் நம்ம போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ அதுவே கம்ப்ரஸ் பண்ணி இவ்வளோ கேபிக்குள்ளே எடுத்து கொடுத்துரும். அதை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். முடிஞ்சது. ஓகே, ஸோ 3 ஸ்டெப்பு ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்துருக்க டேட்டா, சென்டர்னால் எந்த சென்டர், சிட்டி, அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மதுரைனா மதுரை, திருச்சினா திருச்சி, திண்டுக்கல்னா திண்டுக்கல், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், சென்னைனா சென்னை அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து வந்துடும். ஓகே, இதில் வந்து இன்னொன்று நல்லா ஞாபகம், உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இங்கே நீங்கள் எக்ஸாம் சென்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து சென்டரோட நேம்லாம் இருந்திருக்காது. சென்டரோட கோடு தான் இருந்திருக்கும். உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து போடுறாங்கங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும் தெரியுமா? ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் மெயிலெலாம் வராது. நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சைட்டில் நான் ரிலீஸ் ஆனோடனே நான் சொல்லிடுவேன். சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது எதெல்லாம் கொண்டு போகணும், ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் அலோடு, எப்படிலாம் போகலாங்கிறத நான் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் ஆர் மே லாஸ்ட் வீக் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வரி, அதை பற்றி நீங்கள் திங்கே பண்ண வேண்டாம். இப்போதைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணதோட அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சது. ஓகேங்களா? சிம்பிள். ஓகே, அதே மாதிரி ஹால் டிக்கெட்டுக்காக இப்போ யாரும் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொன்று சொல்கிறேன் ப்ரோ, நான் ஃபைனல் போத் குரூப் எழுத போகிறேன், இல்லை இன்டர் வந்து போத் குரூப் எழுத போகிறேன். எனக்கு இன்னும் வந்து நல்லா வச்சுக்கோங்க. இன்டருக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இன்டர் பொறுத்த மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கில் ட்ரைனிங் நான் இன்னும் முடிக்கலை. எனக்கு இன்னும் அந்த இன்ஸ்டியூட் வந்து கண்டக்ட் பண்ணலை. இப்போ நான் போத் குரூப் எழுதலாமா எழுதக்கூடாதுன்னா தாராளமாக எழுதுங்க. இன்ஸ்டியூட் சைட்லேருந்து இன்னும் மெயில் வரல, பட் நீங்கள் ட்ரைனிங் வந்து இன்னும் வரவே இல்லை மெயிலு. ஆனால் நீங்கள் போத் குரூப் எழுத நினைக்கிறீங்கன்னா தைரியமாக வந்து ஃபஸ்ட்டு போத் குரூப் அப்ளை பண்ணிடுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே ரூல்ஸில் சொல்லியிருப்பாங்க நீ ட்ரைனிங் முடிச்சா தான் அப்ளை பண்ண முடியும்ட்டு. அது பெரிய இஷ்யூ கிடையாதுங்க. ஏன்னா இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு மெயில் வரலாம், அது உங்கள் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறத பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆல்ரெடி நான் குரூப் 1 கிளியர்டு, எனக்கு ஸ்கில் ட்ரைனிங்லேருந்து இன்னும் மெயில் வரல, இப்போ நான் குரூப் 2 எழுதலாமா வேண்டாமா, அப்ளை பண்ணால் எதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிறத கேட்குறீங்க. நீங்கள் அப்ளை தைரியமாக பண்ணுங்கள். சரிங்களா? ப்ரோ ட்ரைனிங் வரலனா என் ரிசல்ட் லாக் ஆயிருமா? ட்ரைனிங்க்கு மெயில் வரும். மேபி உங்களோட எக்ஸாமுக்கு முன்னாடி வரும். சம்டைம்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறமும் வர சான்ஸ் இருக்குது. வரும்போது அட்டன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வரலன்னா விட்டுருங்க. தாராளமாக நீங்கள் எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. உங்கள் ட்ரைனிங்க்கு வெயிட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன். அதுக்காக யாரும் வெயிட் பண்ணாதீங்க. ப்ரோ ட்ரைனிங் வரல, மெயிலே வரல ப்ரோ, பரவாயில்லைங்க, எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறது நீங்கள் பண்ணிடுங்க. அதை பொறுமையாக தான் வரும் சில நேரத்துக்கு. சரிங்களா? வரும்போது நம்ம என்னங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் கோர்ஸ், இன்டர்னா இன்டர், ஃபைனல்னா ஃபைனல். ஓகேங்களா? கிளிக் ஹியர் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இன்டர்மீடியேட்
1 ஆர் 2 எனி ஒன் குரூப் ரைட் பண்ணுறீங்கன்னா 1500 வந்து உங்களுக்கு ஃபீஸு. அதே மாதிரி போத் குரூப் ரைட் பண்ணுறீங்கன்னா 2800 ஃபீஸு. அதே மாதிரி ஃபைனலில் ஒரு குரூப் ரைட் பண்ணிங்கன்னா 1800, போத் குரூப் ரைட் பண்ணால் 3200. என்னைக்கு லாஸ்ட் டேட்னா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் 10 ஏப்ரல் 2025 வித் லேட், அதாவது 10 ஏப்ரல், இன்றைக்கி தான் 10 ஏப்ரல், இன்னையோட உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு முடியுது. இதே இது இல்லை வித் லேட் ஃபீஸு ஒரு ₹500 அப்படின்னா இஸ் 17th ஏப்ரல் வரைக்கும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அதில் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். இதே இது இன்றைக்கி நீங்கள் விட்டுட்டீங்க, பேமெண்ட் பண்ண மறந்துட்டீங்க, சைட்டு டவுன் ஆகிடுச்சு, உங்களால் அமௌண்ட் ரெடி பண்ண முடியல, பேமெண்ட் பண்ண முடியலன்னா நாளையிலேருந்து 17th ஏப்ரல் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குற மாதிரி. அன்றைக்கி வந்து அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா ₹500 மட்டும் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் லேட் ஃபீ வந்து 500 அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே லேட் ஃபீ 500 இன்னைக்குள்ளே பண்ணாமல் போனீங்கன்னா, லேட்டாக பண்ணிங்கன்னா தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இப்போ அது மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன். இதில் 18th பாயிண்ட்டு, ஸ்டூடெண்ட் அப்பியரிங் ஃபார் போத் த குரூப்ஸ் ஆர் ரிமைனிங் குரூப் ஆஃப் ஃபைனல் கோர்ஸ் ப்ராக்டிக்கல் அண்ட் IOTP ட்ரைனிங் ஆர் மேண்டேட்டரி பிஃபோர் ஃபைலிங் அப் த எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, IOTP ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறதை கேட்டுக்கோங்க. ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்ணிக்கணும். ப்ரோ இன்ஸ்டியூட்டே கண்டக்ட் பண்ணல ப்ரோ, எனக்கு மெயிலே வரல ப்ரோ அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க. ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் பண்ணிடுங்க. ப்ரோ இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸ்லையும் இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் அட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் பாஸ் பண்ணி முடிச்சே போயிட்டாங்க இன்டர். அந்த ஸ்டூடெண்ட்ஸே இப்போ தான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அதை மட்டும் சொல்லிடுறேன். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் முன்னாடி வந்து எக்ஸம்ஷன் வாங்கியிருப்பீங்க. முன்னாடினா இப்போ லாஸ்ட் ரிசல்ட் எப்போ வந்துச்சு? February 2025 வந்துச்சா? February 2025ல் உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுல்ல, அதில் ஏதாவது எக்ஸம்ஷன் வாங்கியிருப்பீங்க சப்ஜெக்ட்டில். எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கேயும் அப்ளைலாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 3 அட்டம்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆக தேவையில்ல. இந்த ஜூன் அப்பியர் ஆக தேவையில்ல, இந்த டிசம்பர் அப்பியர் ஆக தேவையில்ல, நெக்ஸ்ட் இயர் ஜூன் அப்பியர் ஆக தேவையில்ல. 3 அட்டம்ஸுக்கு அந்த சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் எடுத்த சப்ஜெக்ட், எக்ஸம்ஷன்ங்கிறது 60 மார்க், அந்த 60 மார்க் எடுத்த சப்ஜெக்டை நீங்கள் மறுபடியும் எழுத தேவையில்லை. ப்ரோ நான் லாஸ்ட் டைம் வந்து நான் 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து எக்ஸம்ஷன் எடுத்துட்டேன், இந்த டைம் வந்து நான் 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் நான் ரைட் பண்ணணும், இப்போ எனக்கு ஃபீஸில் எதுவும் ரிடம்ஷன் பண்ணுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாதுப்பா. நீங்கள் எல்லாம் ஃபீஸ் எல்லாம் சேம் தான், அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எக்ஸாம் போகாமல் விட்டுறணும். ஓகேங்களா? இப்போது 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் வேலிடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லட்டா ப்ரோ, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு February 2025 அட்டெம்ப்ட் இருக்கா, இப்போ ரிசல்ட் வந்துச்சுல உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ஜூன் அட்டெம்ப்ட்டு வேலிடிட்டி நம்பர் 1, டிசம்பரில் வேலிடிட்டி 2, நெக்ஸ்ட் ஜூனில் வேலிடிட்டி 3. இன்கேஸ் இந்த ஜூன்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதலை, ஓகே விட்டுருங்க, இந்த டிசம்பர்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதலை, அப்போ 2 அட்டெம்ப்ட்டு 2 டைம்ஸ் எக்ஸம்ஷன் வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு டைம் தான் இருக்குது. இவ்வளோ தான். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாலோ பண்ணாட்டினாலோ எக்ஸம்ஷனுங்கிறது கன்சிக்யூட்டிவ் 3 டேர்முக்கு மட்டும்தான் வேலிடிட்டி. 3 டேர்முக்கு மட்டும்தான் வேலிடிட்டி. ப்ரோ நான் தான் ஜூனில் எக்ஸாம் எழுதலை, இப்போ டிசம்பரில் எழுதலை, அப்போ எனக்கு இன்னும் வேலிடிட்டி 3 டைம்ஸ் இருக்குல்ல, அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் அது வேலிடிட்டி, அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கிடையாது. 3 கன்சிக்யூட்டிவ் மட்டும்தான். அந்த பார்த்தீங்களா, எக்ஸம்ஷன் பேப்பர்ஸ் வந்து வேலிட் ஒன்லி 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தான். இப்போ நான் வந்து 3 டேர்முமே எக்ஸாம் போகாமல் விட்டுட்டேனா ப்ரோ அப்படின்னா அது உங்கள் மிஸ்டேக்குங்க, உங்கள் தப்புங்கிற மாதிரி ஆகிடும். அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம சைடு தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் அது உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். அதனால் வந்து 3 கன்சிக்யூட்டிவ் டேர்முங்கிறது 3 டேர்மு தான். நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அந்த 60 மார்க்கை அடுத்து வரக்கூடிய 3 டேர்முக்கு நம்ம காமிச்சிக்கலாம், க்ளைம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி 60 மார்க் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா அந்த 60 மார்க் எடுத்த சப்ஜெக்டை அடுத்து வரக்கூடிய 3 அட்டெம்ப்ட்டுக்கு அந்த எக்ஸாம் நீங்கள் ரைட் பண்ண தேவையில்லை, அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும். அவ்வளோதான், முடிஞ்சு, சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த சென்டரா குரூப் நிறைய பேர் மாற்றி அப்ளை பண்ணியிருக்கீங்க. குரூப் 1 படிச்சுட்டு ப்ரோ மாற்றி நான் குரூப் 2 அப்ளை பண்ணிட்டேன், குரூப் 2 படிச்சுட்டு மாற்றி குரூப் 1 அப்ளை பண்ணிட்டேன், குரூப் 3 படிச்சிருக்கீங்க மாற்றி அப்ளை பண்ணும்போது குரூப் 4 பண்ணிட்டேன் ப்ரோ, இது எதுவும் ப்ராப்ளமா ப்ரோ? ப்ராப்ளம்ங்கிற தாண்டி படித்தது ஒரு குரூப்பு, அப்ளை பண்ணது ஒரு குரூப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லிடுறேன், இது உங்கள் மேலே 100% இருக்கக்கூடிய தப்பு. அப்ளை பண்ணும்போது என்ன அப்ளை பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், நம்ம நேமு கரெக்டாக இருக்கா, நம்ம ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா, நம்ம அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு யார் பார்க்கணும்? நம்ம தான் பார்க்கணும் இல்லையா? அதை சரியாக பார்க்காதது யாரோட தப்பு? உங்கள் தப்பு. கரெக்டு தானே? அப்போ இதை நான் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ டைம் நான் வீடியோவில் சொல்கிறேன்,
இதை நீங்கள் சரியாகவே நீங்கள் புரிஞ்சிக்காமல் வந்து இது நடந்துருச்சு அது நடந்துச்சுன்னு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ நான் மாற்றி அப்ளை பண்ணிட்டேன். மாற்றி அப்ளை பண்ணுறது உங்களோட 100% ரிஸ்க்கு. உங்கள் தப்பு, முழுக்க உங்கள் தப்பு. இன்ஸ்டியூட் சைடில் இருக்கக்கூடிய தப்பே கிடையாது. ஏன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீ செக் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செக் பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல? நீங்கள் சரியாக செக் பண்ணல தானே, அது உங்கள் தப்பு தானே. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இதாக இருக்குது 9th பாயிண்ட் பாருங்களேன். ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் சென்டர் ஆர் குரூப் வில் நாட் பி என்டர்டைன்டு அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒரு குரூப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது, இந்த சென்டரை நான் இது பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது, இது வந்து சும்மா வந்து இதுக்கெலாம் கிடையாதுங்க. நம்ம நினச்ச மாதிரி விளையாட்டுத்தனமாக வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒன்று தான் என்னன்னு சொல்லட்டுங்களா, சம்டைம்ஸ் எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. எடிட் ஆப்ஷனுங்கிறது வந்து மேபி இந்த உங்களுக்கு April 10க்கு அப்புறம் மேபி கொடுக்காமலும் போகலாம். அந்த எடிட் ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி போட்டிருக்கீங்களா குரூப் 1, அந்த குரூப் 1 பதிலாக குரூப் 2 அப்படிங்கிறத மாற்றி பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன் வரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் சொல்லிட்டேன். ஓகேங்களா. லாஸ்ட் அட்டம்ப்டில் எடிட் ஆப்ஷன் இருந்துச்சு. எடிட் ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குரூப் 1 குரூப் 2 மாற்றினா மாற்றிக்கலாம், குரூப் 2 குரூப் 1 மாற்றினா மாற்றிக்கலாம். பட் எனக்கு எடிட் ஆப்ஷன் வரலை ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இது உங்களோட ரிஸ்க் தான். நான் தான் முன்னாடியே சொல்லிடுறேன். வருமா வராதா ப்ரோனா நான் அஷூரன்ஸ் கூட கொடுக்க முடியாது. லாஸ்ட் அட்டம்ப்டில் இருந்திருக்கு, முன்னாடி அட்டம்ப்டில் இருந்திருக்கு. அதனால் நான் ஷேராக சொல்ல முடியாது. இது உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களோட ரிஸ்க் தான். பட் வரலாம், வராமலும் போகலாம். எடிட் ஆப்ஷன் வந்துச்சுன்னா ப்ரோ நான் மாற்றி குரூப் 1 அப்ளை பண்ணியிருந்தேன்னா இப்போ அந்த குரூப் 1 குரூப் 2 மாற்றிக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு. எந்த பிரச்சனையும் கிடையாது. மாறிடும். ஒன் டைம் கொடுப்பாங்க எடிட் ஆப்ஷன். அந்த எடிட்டில் ஒன் டைம் பண்ணும்போது நீங்கள் அதை மாற்றி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் மாற்ற முடியாது. நீங்கள் நினச்ச மாதிரி அதான் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. நம்ம நினச்ச மாதிரி ஒவ்வொரு டைம் மாற்ற முடியாது. ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுப்பாங்க, மேபி கொடுக்கலாம், மேபி. ஓகேங்களா. அதனால் கொடுத்தாங்கன்னா நம்ம மாத்திரக்கு ட்ரை பண்ணோம். ப்ரோ இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்கள் ரிஸ்க்குங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இன்ஸ்டியூட்டுக்கான மெயில் பண்ணி வேணால் கேட்டு பார்த்துக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். ஏன்னா என்னோட சைடில் அதான் பண்ண முடியும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ரெக்வஸ்ட் பண்ணி மெயில் பண்ணி மெயில் பண்ணினா கேளுங்க, என்ன பண்ணலாம்னு வேணால் கேட்டுக்கலாம். பட் எடிட் ஆப்ஷனாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறங்கிறது ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்குமானா ரியாலிட்டிக்கில் கொஞ்சம் செட் ஆகாத ஒரு பாயிண்ட்டாக போயிருங்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கிறத பார்த்துக்கோங்க. சரி ப்ரோ, இப்போ நான் எடிட் ஆப்ஷன் கொடுக்கல, இப்போ நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், குரூப் 1 நான் படிச்சிருந்தேன், குரூப் 2க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ நான் எக்ஸாம் எழுத போக முடியாதான்? ஆமாம், நீங்கள் படிக்காத எக்ஸாம் எப்படி எழுத முடியும்? ஓகே, அப்போ ரீஃபண்ட் கிடைக்குமானா ரீஃபண்ட்லாம் கிடையாதுங்க. ஒன்ஸ் போனது தான். சரிங்களா. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரிஸ்க்குங்கிறது இதான் ரிஸ்க் இருக்குது. எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிடுங்க. ஒன்ஸ் லேட்டாக ஆச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் படிக்கிறது மேட்டரே கிடையாதுப்பா. June 11 எக்ஸாம் நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ், இந்த அட்மிஷன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகே. இன்னொன்று வந்து நமக்கு டினோவான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது பார்த்தீங்களா. சிலருக்கு அது காட்டும். அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு சிலருக்கு மட்டும் அதை காட்டும். அது என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டும். கைண்ட்லி ப்ரொசீட் டு அப்ளை ஃபார் த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஹவவர் மே நாட் எலிஜிபிள் டியூ டு registered after due date or de novo registration must be completed through the following link before submitting the exam application form. யாருக்குன்னு சொல்லிடுறேன்ப்பா. இன்கேஸ் நீங்கள் அதாவது நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட வேலிடிட்டி 7 இயர்ஸ். ஒரு 7 இயர்ஸ்க்குள்ளே இன்டரும் ஃபைனலும் நீங்கள் முடிச்சிருக்கணும். இன்டர்மீடியட்டுக்கும் ஃபைனலுக்கும் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். சரிங்களா. இன்டர்மீடியட்டுக்கும் ஃபைனலுக்கும் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். இப்போ வந்து நீங்கள் இன்டர்மீடியட்டில் வந்து ரெஜிஸ்டர் எந்த இயர் பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இயர்லேருந்து இப்போ இயர் வரை பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2018 ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த இயர் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது. இப்போ இந்த அட்டெம்ப்ட் வரைக்கும் ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட வேலிடிட்டி வந்து முடியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ரோ நான் 2017 இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், 2016 இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா இந்த ஜூன் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியாது. உங்களுக்கு வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும். பிகாஸ் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட வேலிடிட்டி 7 இயர்ஸ் தான். இப்போ 2017 ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதுதான். இதை ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னங்கிறத பாருங்கள். உங்கள் வேலிடிட்டி என்ன ஆகும், முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி காமிக்கும். இப்போ இந்த மாதிரி காட்டும் போது கிளிக் ஹியர்ங்கிறத கொடுத்துருங்க. ஓகேங்களா. யார் யாருக்குன்னு சொல்லிடுறேன். 2019 ரெஜிஸ்டர் பண்ண கிடையாது, 20 கிடையாது, 21 கிடையாது, 22 கிடையாது, 23, 24, 25 கிடையாது. 2018க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க இந்த அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதுறது கொஞ்சம் ரிஸ்க்கு இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டினோவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் 5000 பே பண்ணணும். 5000 பே பண்ணிவிட்டு ஃபர்தராக தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டுக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். ஸோ இந்த டினோவா ப்ராசஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வேலிடிட்டி, இன்டர் அண்ட் ஃபைனல் 7 இயர்ஸுக்குள்ளே வேலிடிட்டி அந்த கோர்ஸை முடிச்சிருக்கணும். அதை முடிக்கலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இப்போ 5000 பே பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் டினோவா ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறது. ஓகேங்களா. இது எல்லாருக்கும் வராது. எப்போ வரும்னா நீங்கள் இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணி 7 இயர்ஸ் ஆச்சான்னு பாருங்கள். இப்போ 2019 பண்ணவங்களுக்கு இருக்காது, ஏன்னா 6 இயர்ஸ் தான் வரும். 2018 பண்ணவங்க, 17 பண்ணவங்களுக்கு வேலிடிட்டி முடிய போகுது. சில பேர்த்துக்கு வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும், 7 இயர்ஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா. 19, 20 ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் இன்னும் இருக்குது. இன்னும் அதான் சொல்கிறேன், 7 வருஷம் சொல்கிறேன், 7 இயர்ஸ் வேலிடிட்டின்னு சொல்லிட்டேன்.
அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வேலிடிட்டிங்கிறது 7 இயர்ஸ்க்குள்ளே இன்டரையும் ஃபைனலையும் முடிச்சோன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா 5000 மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். இந்த டியூ டேட் அந்த வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வரும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இது காமிச்சா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை பே பண்ணிட்டு ஃபர்தர் ப்ராசஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறந்துடாமல் வந்து கொஞ்சம் இதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் இன்னும் தெரியாமல் இருந்திருக்காங்க. அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.